அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும், எல்லாரும் பெரியவங்கன்னு சொல்றாங்க, எல்லாமே இளைஞர்கள் தான். மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுலத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் என் அனுமதி பத்திரிகை சகோதரர்கள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும், பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும், செல்போன் பிரியர்களுக்கும், விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகளான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நின்னாலே 175வது நாள் விழா கமலா தியேட்டர்ல மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து வருகை தந்திருந்தார்கள். 175th டே நம்ம இங்க செலிப்ரேட் பண்ணோம். அதுதான் ஞாபகம். கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன். அங்க கணேஷ் come to the right place and definitely all the best. இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும் விரும்பல, 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவேன். சரி, 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இங்க வந்தாலே நான் எமோஷனல் ஆகிடுவேன். அதனால கூப்பிடாம இருக்கிறது நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதிர் வந்து அவர் இயக்குறார். அதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்துல வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனா இருந்தேன். என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியில இருந்து கீழே வந்து ஹைதராபாத்ல அடிபட்டு 6 months I was in bed. கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அதுபோல் 6 மாதம் வந்து இந்த பெட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவன அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று. ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகளை மட்டுமல்ல, வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் we have to accept the challenges and go forward ன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. அப்போ I lost my voice. Right vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்ல இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு ஒரு அட்வான்ஸ் முன்பணம் என்னோட இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து அந்த வந்தார் என்னை பார்க்க. அப்போ அது பேச முடியாதுன்னா எழுதி தன்னுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் இப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சு அவர் எதிர்பார்த்த சரத்து தான் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் புது படம் எடுக்கிற அவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால என் குருநாதர் தான் அவரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாம ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்னும் சொல்றேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்க தான் நடிக்கிறீங்க. அது 6 மாசமாகட்டும், 1 வருடமாகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது 2 பேருக்கு பெரிய தேவை. அந்த மாதிரி தேவையெல்லாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டுவோம், இருக்கும், வரும், வராதுன்றது தான். நம்ம இதை சொல்லணும். இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவோடு இன்று பயணித்துக் கொண்டிருக்கோம் சொன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 9 வருஷமா எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அது யாரும் ஒருத்தர் போய் சொல்றாங்க அர்த்தம். சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட்டுட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தா நீங்க போக முடியாது. அது ஒரு பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொல்லி வரமாட்டீங்களா நீங்க கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கா வேண்டாம், என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியாத பேருக்கு வந்து வந்தேன். 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தாரு, 6 to 2 நைட்ல. நான் வரும்போது ஒன்றும் கால தாமதமாக வரல, காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சு இல்லையா வந்தார். அவர் போச்சு இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2 பேருக்கும் பெரிய மோதல். அப்பதான் பார்த்தா கனல் நடுவில் இருந்து, சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்க இப்படி போங்க, நீங்க அப்படி போங்க, முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்ததுதான் சுவாரஸ்யம். அதான் அன்பு பாசம். வாங்க வண்டியில் பேசிட்டு போகிட்டார்.
தட் இஸ் ரவிக்குமார். மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னா, இந்த கலை உலகத்தை நான் சந்தித்த பல மனிதர்களின் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னார் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்ன உயர்த்தியவர் தான். அது விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்க இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இந்த படம் நீங்க நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா இன்ட்ரடியூஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்ல, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவர்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும், இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் தான். ஆனா அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனா இங்க ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரியகலார்கள் சிறைப்படுகிற கார்த்திகாவும் சரி சாதாரண மனுஷன் கிடையாது. ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொன்னார், ரவிக்குமார் சார் கரெக்டா தான் சொன்னாங்க. ஆனா அவர் வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டா, அப்படியா சார், சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவரு என்ன நினைக்கிறாரோ அதை எடுப்பார் அவரு. அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது ப்ரொடியூசரா வந்தார். ப்ரொடியூசரா வந்து 2-3 தடவை வந்தாரு. நான் ஒன்று பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நிறைய கொடுத்து வச்சுக்கோங்க. ரவிக்குமார் சரி சரி சௌத்ரி சார் இருந்தா அடுத்த படத்துக்கு சேர்ந்து படம் வாங்கிக்குவோம் நாங்கள் எப்போதுமே. அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம் வாங்கியது. அந்த மாதிரி என்னோட பழக்கம் அவரோட. சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதுல வந்து கௌதம் வந்து ஒரு 20 கோலை, சாரி சொல்லக்கூடாது கதையை, ஒரு 20 கோலை 21 கோலை பண்றாரு. ஆக்சுவலா நம்ம சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். சூர்யா தப்பா நினைச்சுக்க. இன்னும் இங்க வந்தோம்தான் தெரிஞ்சது சூர்யாவோட நல்ல நண்பர் சூர்யா கேட்டுருக்குங்க. ஆனா ஜிம்ல ஒன்னா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு, ஆனா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காரு நீங்க சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இருக்காரு. இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவர் வந்து நல்ல பாடியா கொண்டு வந்துடுறேன் 6 மாசத்துல. அது சொல்லியிருந்தேன் சூர்யாட்ட. ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதில் ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் இப்பயும் இந்த 25 வயசுல நான் திறமா இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்கா உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக எடுத்துதான். ஏன்னா இங்க வந்து மிஸ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமா எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க. அது சந்தோஷமான நிகழ்வு, சந்தோஷமான ஒரு விழா, குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா. ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் பேரை சொல்லும் போது இங்க கைத்தட்டல் வருது இல்லையா, அது இங்க மட்டும் அந்த 20 பேர் இந்த கைத்தட்டிவாதீங்க. திரையரங்கு போங்க, டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ. மூவி ஷுட் பி சீன் இன் தி தியேட்டர். இதை உறுதிப்படுத்துவதற்கு உங்களால தான் முடியும், ரசிகர்கள் தான் முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் சிவா பேசும் அதான் சொல்றாங்க, தியேட்டர் போகணும். ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெருசு. ஏன்னா இங்க வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனா whether the profit is being made with the producer is very very important. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பண்றாங்களா, தயாரிப்பாளர் படம் பண்றாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். That is also your responsibility. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமா இந்த குடும்பத்தில் அவருக்கு நிச்சயமா இருக்கும். ரெண்டாவது சௌத்ரி சார் அவர்கள் நான் கேட்டேன், ஜீவா வந்துட்டாங்க. சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், கடவுளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால அவர் கூட வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். 100 படத்துல 13 படம் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 13% ஃபிலிம் டன். ஆனா 100வது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். சரி ரெஜிஸ்டர் பண்ணி பெற்றது. சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். அதனால இன்னும் அது சரியா வந்து அமையல. அது சூரியவம்சம் 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும். எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன். ஏன்னா பத்திரிகையால ரெடியா ஆகிட்டோம். சரத்குமார் மென்டல் ஆயிட்டாரு, 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க. அதுக்கு சந்தோஷம் எனக்கு. 150 வயசு வாழ்வான்னு சொன்னா சந்தோஷப்பட விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்றது அதிகமா இருக்காங்க. இப்போ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும். அது சந்தோஷப்படாது. ஒரு நீதி நாளைக்கு 150 வயசு வாழ்வேன் என்று சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் என்று சொல்றாங்க. ரஜினி சார் வந்து பாக்குற பாபாவே வந்து 4000 வருஷம் வந்திருக்காரு. அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இந்து புரட்சி தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைனாலும் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து செஞ்ச பாதையை அடுத்த வந்து பின்னாடி பயணிக்கிறவங்க பார்க்கணும். எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை. அந்த கடமை இங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க தான் சொல்லிட்டாங்க, வீட்டை சொன்னேன், உதயகுமார சொன்னேன், பெரியவர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான். அந்த இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன். இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குநராக இருக்க முடியும், மற்றவர்கள் இயக்குபவராக இருக்க முடியும். அது என்ன பொறுத்த விட ஆரோக்கியத்தோடு இருப்போம். சூழல் சித்திரம், இன்னைக்கு வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அந்த எது அளவுக்கு மீறினா நம்பர்தான் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் தந்தையார் சொல்லிக் கொடுத்தது. இன்னொரு தான் பாகியராஜ் சார் வந்து பல பேர் மனசு உடச்சிட்டாரு. போயிட்டு அது இருந்தா சொல்லியிருப்பேன்.
அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னன்னா 3 நாள் வந்து தொடர்ந்து முருங்காக்க இருக்கும் கீழே பண்ணாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க, ஆனா ஒண்ணுமே செட் ஆகலன்னாரு. அப்புறம் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னான்னு நினைக்கிறேன் இல்லையா? முருங்காக்குள்ள வீரியம் இருக்காது எனக்கு தெரியாது, பட் என்ன சொன்னு புரியல. உதயகுமார் கேட்டா நீ அவரே கேள்வினாரு. எனக்கு இந்த மாதிரி சொன்னார் வாசுதா சொன்ன மாதிரி எதுவும் நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்ப அவர் பின்னாடி கேட்டேன்னு நினைச்சு கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்கா கீரை சாப்பிடுறோம், என்ன பிரச்சனை இருந்துச்சு, சீன் சரியா வரலையா, என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா, என்ன சரியா வரல, சாப்பிட்டனால இல்லையா இல்ல சாப்பிடாம நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருங்க. ஏன்னா அது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்திருக்காரு அவர் இன்னைக்கு. அதோட யாரும் முருங்கா சாப்பிட்டு இருக்கோம், தொடர்ந்து சாப்பிட நல்லதுதான். உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது. உடனே அது வந்து மாமியார் சாப்பிடான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க, அது கிடையாது. எல்லாம் சொல்லி நான் பத்திரிக்கையாளர் அதனால சொல்றேன், ஏதாச்சும் ஒன்று சொன்னா தான் கருத்தாயிரும். ஆனா நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா, நிச்சயமா கணேஷ்ல சொல்லணும். டெடிகேட்டட் கை, இது வெரி டெடிகேட்டட் கை. இது வந்து அப்பா வந்து இயக்குனர், அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, நாங்களாம் வந்துட்டோம்ன்றதுக்காக நீங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. சீன் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட் டெடிகேட்டடா உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்கணும், நல்லா பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்பாரு. புளிக்க போறது போனது, அதனால நிச்சயமா ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் யூஸ் ஒன்லி நர்ச்சர் த டேலண்ட். நர்ச்சர்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க, கதையை கேட்கணும். நீங்க வந்து மற்றவர்கள், உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க வந்து நீங்க கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். பிளஸ் அவங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் உரிமைகள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை அடிச்சோன்னே 50,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து 2 கோடி சம்பளம் கேட்கறது இஸ் நாட் ரைட். கொடுக்குறவங்க அதை கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு அந்த இதில் சொல்லுவேன். பிகாஸ் தட் இஸ் நாட், அது வந்து அதுவும் அளவுகோல் கிடையாது. தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற, அதுதான் வந்து ஒரு இலக்குன்னு சொல்ல முடியாது. அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும். சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு, சமூகம் ஹிட் ஆயிடுச்சு, சூரியன் ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்குமாருக்காக மட்டுமே ஹிட் ஆயிடுச்சுனோ, இட் இஸ் பிஹைண்ட் ஒரு இயக்குனர், அவர் கதை, அது வந்து நரேட்டட், கேமராமேன், எவ்ரிபடிஸ் டீம் ஒர்க் அது. ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டா எல்லாரும் அந்த கலையுடன் நம்ம சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து திங்கிங்ல எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரிபடி ஷுட் மேக் மணி. முதல்ல பிரதானம் எக்கனாமிக்கலி growth. இந்த எக்கனாமிக் growth எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ள படம் பண்ணாதான் திரையரங்குக்கு மக்களும் வருவார்கள். அதை பார்க்கணும். சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சத்யா போயிட்டாரா? மேல பாடிக்கு வந்தாங்க, கீழே இருந்து மேலே பத்தி எனக்கு ப்ரமோஷன் அடிச்சிச்சு. சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது. இஸ் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம். அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு மீட்டிங் போறதுனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில். அதை தேங்க் ரவிக்குமார், விக்ரமன், இந்த என்டையர் டீம் ஃபார் ஈவன் ஹேவிங் தாட் ஆஃப் மீ. சரத்சாரை போய் கேட்கணும்னு நினைச்சது எனக்கு பெரிய பெருமை தான். ஏன்னா நம்பிக்கை என்ன வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது. இட் வில் பி ஒன் அமாங் தி ஹிட் லிஸ்ட் அண்ட் இட் வில் பி a hit. அதனால அப்படியே திரைப்படத்தில் வந்து நேரடியாக அப்படி சென்று நீங்க பார்க்க கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை அதை பத்தி டிபேட் நடக்கும். அதுக்கு ரவிக்குமார் ஒரு தகவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும், என்னை பற்றி வாசர் சொன்னாங்க, சிவா சொன்னாங்க, ஜெயம் ரவி சொன்னாங்க, அனைவருக்கும் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து மொத்தமாக இல்லாமல் உதவியாக இருப்பதுதான் மனித வாழ்க்கை. நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம். ஜாதி மத வழிபடுமற்ற ஒரு சிறந்த சமுதாய பாடல்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.